everyone, welcome back to our channel Sharmila Mahalakshmi Vlogs. இன்றைக்கி பிரம்ம முகூர்த்த பூஜையோட 35வது நாள். ஸோ எப்பவும் போல் காலையில் எழுந்திரிச்சு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் பார்த்திங்கன்னா தியானம் பண்ணுவேன். தியானம் ஒரு 6 o'clock வரைக்கும் கூட இப்போல்லாம் நான் பண்ணிகிட்ருக்கேன். பொறுமையாக அப்படியே ரொம்ப அமைதியாக இருக்குது, ப்ளசண்ட்டாக ஃபீல் ஆகுது. ஸோ தியானம் காலையில் கண்டிப்பாக பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப நல்லது. கோபம் குறையும் அண்ட் மனசு ரொம்ப அமைதியாக இருக்கும், நிம்மதியாக ஃபீல் பண்ணுவீங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு நான் பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் எடுத்திருக்கேன் இந்த வீடியோ. ஸோ அப்படியே குப்பை மாதிரி இருக்கும் கிச்சன். ஸோ அதுக்கப்புறம் தான் நான் பிக் பாஸ்கெட்டில் தான் ஆர்டர் பண்ணி கருவேப்பிலை, கொத்தமல்லி, அப்புறம் புதினா இதெல்லாம் வாங்கியிருந்தேன். ஸோ அதெல்லாம் கவராக இருந்தனால ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு தான் நான் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வைக்க போகிறேன் ஃப்ரிட்ஜில். கருவேப்பிலையெல்லாம் அந்த ஃபுல்லாக கிளியர் பண்ணிவிட்டு அண்ட் கொத்தமல்லிலையும் ஏதாவது அழுகி இருந்தால் அதையும் கிளியர் பண்ணிவிட்டு நான் மொத்தமாக இப்போ பேக் பண்ணிக்க போகிறேன். ஃப்ரிட்ஜில் இது எல்லா வீடியோலையும் நான் சொல்லியிருப்பேன், கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் ஸ்டோர் பண்ணுறது எப்படின்ட்டு. ஸோ அடியிலையும் மேலேயும் ஒரு டிஷ்யூ பேப்பரை வச்சுட்டு பண்ணிங்கனாலே போதும். தண்ணி இருந்தால் கூட, எக்ஸஸ் வாட்டர் இருந்தால் கூட அது அப்சர்வ் பண்ணிக்க உங்களுக்கு ஈஸியாக அது அழுகி போகாது. ஸோ அதனால் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நான் ஃபுல்லாக காய்கறி எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகா இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்ருக்கேன். பச்சை மிளகாலாம் பார்த்திங்கன்னா காலி ஆகிடுச்சு. ஸோ அடுத்து ஒரு லிஸ்ட்டு போட்டு வெஜிடபிள்ஸ்லாம் ரெடி பண்ணி வாங்கி வைக்கணும். வெஜிடபிள்ஸ்லாம் எப்படி ஸ்டோர் பண்ணணும் நான் வீடியோஸ் போட்டிருக்கேன், பார்க்காதவங்க நம்ம சேனலில் பாருங்கள். அண்ட் மீல்ஸ் ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாமே போட்டிருக்கேன். எப்படி மீல் ப்ரிப் பண்ணணும் எல்லாமே நான் காட்டியிருக்கேன். ஸோ அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. நான் வேணால் ஐ பட்டனில் கொடுக்குறேன் அந்த வீடியோ. அண்ட் இன்றைக்கி நைட்டு பார்த்திங்கன்னா நான் பரோட்டா பண்ணலான்ட்ருக்கேன். ஸோ அதனால் ஒரு காலையில் ஒரு 12 o'clock மதியானம் போல் 12 o'clock போல் நான் என்ன பண்ணிட்டேன்னா பரோட்டாவுக்கு மாவு ரெடி பண்ணி உருட்டி வச்சிட போகிறேன். ஸோ அதுக்கு தான் அந்த மேடையை ரெடி பண்ணிகிட்ருக்கேன். கவுண்டர் டாப்லேயே நான் மாவு பிசைகிறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஒரு பவுலில் 2 கப் அளவுக்கு மைதா மாவை ஆட் பண்ணிக்கிறேன். அதோடு நமக்கு சால்ட்டு, டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சால்ட்டு ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வாட்டர் விட்டு சப்பாத்தி மாவுக்கு பிசைகிற மாதிரி பிசையாமல் நல்லா நம்மளோட ஃபுல் ஸ்ட்ரென்த்து கொடுத்து நல்லா பிசைஞ்சிக்கணும். இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம அந்த கவுண்டர் டாப்பில் நல்லா மேடையை ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, க்ளீன் பண்ணி எண்ணெயெல்லாம் தடவி, ஸோ அந்த இடத்துல வச்சு நல்லா இழுத்து நம்ம பிசையணும். பரோட்டா மாஸ்டர்ஸ் பிசைகிறத பார்த்துருப்பீங்களே, ஸோ இந்த மாதிரி நல்லா இழுத்து பிசைஞ்சால் தான் நல்லா ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்கும். ஸோ நல்லா அதெல்லாம் நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் ஒரு 20 minutes வரைக்குமாவது பிசையணும். அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த இழுத்து பிசைகிறோம்ல, அப்போ எண்ணெய் ஊற்றிடக்கூடாது. நல்லா அதை லூஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம இப்படி எண்ணெய் ஊற்றிட்டு அதை இப்படி டச் பண்ணி பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஒரு பவுலில் அதை போட்டு எண்ணெய் ஊற்றி வச்சுக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு 4 hours கிட்டையாவது ஊறணும். அப்போ தான் நல்ல சாஃப்டான ஒரு பரோட்டா நமக்கு கிடைக்கும். ஸோ நம்ம அந்த மாவு ரெடி பண்ணுவோம் இல்லையா, ரோல் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே ஈஸியாக இருக்கும். ஸோ இது அப்படியே ஒரு துணி வச்சு மேலாக மூடிட்டு அது காய விட்டுறக்கூடாது மாவை. அண்ட் இது ஊறுறதுக்குள்ளே நம்ம க்ளீனிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் பார்த்திங்கன்னா கேஸ் ஸ்டவ் ஃபுல்லாக க்ளீன் பண்ணலை, அப்புறம் தான் ஃபுல்லாக மெதுவாக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு சிங்கில் இருக்க பாத்திரம் எல்லாத்தையும் வாஷ் பண்ணி வைக்க போகிறேன். ஸோ இதெல்லாம் முடிச்சுக்கலாம், நம்ம மாவு பிசைகிற வேலையை ஃபஸ்ட்டு பண்ணிக்கலான்ட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த இடத்த மேலேயே ஃபுல்லாக க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். கிச்சன் க்ளீனிங்க்கு நான் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா வினிகர், பேக்கிங் சோடா ப்ளஸ் வெஷல் வாஷிங் ஜெல். இதோட வாசனைக்கு நான் எசென்ஷியல் ஆயிலும் ஆட் பண்ணியிருக்கேன். சாண்டில்வுட்டோட எசென்ஷியல் ஆயில் நல்லாயிருக்கும். இந்த ஸ்மெல் ரொம்ப நேரத்துக்கு இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் டே கூட நம்ம பார்க்கும்போது அந்த ஸ்மெல் இருக்குது. நான் ஒரு நாளைக்கு 2 தடவையாவது எப்படியும் கிச்சனை க்ளீன் பண்ணிவிடுவேன். ஏன்னா எனக்கு மதியம் சமைச்சு முடித்த உடனே ஒரு தடவை க்ளீன் பண்ணுவேன். அண்ட் நைட்டு ரொட்டீனில் கண்டிப்பாக நைட்டு க்ளீன் பண்ணாமல் தூக்கமே வராது எனக்கு. ஓசிடி ப்ராப்ளம் இருந்தாலே எல்லாத்துக்கும் இப்படி தான் போல். ஸோ ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு சாயங்காலம் போல் ஒரு 4 மணி அந்த டயத்தில் குப்புட்டுக்கு மில்க் ஷேக் கேட்டுகிட்டே இருந்தான். ஸோ நான் இந்த ரோஸ் மில்க் ஷேக் வாங்கி வச்சுருந்தேன். இது பிக் பாஸ்கெட்டில் கிடைக்கும். ஸோ இதில் 2 பேர்த்துக்கு பால் ஊற்றிட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் இப்போ 2 பேர்த்துக்கு சரினால 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன்.
அதில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து அந்த கட்டி சேராமல் அது ஃபுல்லாக கரைஞ்சிடணும் அந்த பவுடர் பாலில். ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கணும். இப்போ உங்களுக்கு இதில் சுகர் வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஸ்வீட்னஸ் இன்னும் வேணும்னாலும் எவ்வளோ ஸ்வீட்னஸ் வேணுமோ அதுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 2 ஸ்பூன் ஜீனியும் ஆட் பண்ணியிருக்கேன். சுகர் ஆட் பண்ணிட்டு அதை அப்படியே வந்து நம்ம ஒரு கிளாஸில் ஊற்றி குடிக்கலாம். உங்களுக்கு சில்லாக வேணும் அப்படின்னா இதை கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட நீங்கள் குடிக்கலாம். ஸோ குப்பிட்டுக்கு வந்து நான் சில்லுன்னு கொடுக்க மாட்டேன், ரேராக தான் கொடுப்பேன். ஏன்னா அவனுக்கு முடியாமல் போயிடுது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா எனக்குமே சில்னஸ் சேராது. ஸோ அதனால் 2 பேருமே அப்படி தான் குடிக்கிறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் தான் நான் வந்து துணி காய போடணுமேன்ட்டு வேகமாக வந்து பெட்ஷீட்லாம் காய போட்டுட்டு வந்து பார்த்தேன், நல்லாவே ஊறிடுச்சு மாவு. ஸோ இப்போ வந்து நம்ம பரோட்டாக்கு ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஒரு 6 o'clock மேலே வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். மாவு ஃபுல்லாக இந்த மாதிரி கையிலே வந்து பண்ணோன்னா அழகாக ரவுண்டாக வந்துடும். ஸோ அதை கை வச்சே வந்து நல்லா விரிச்சுக்கணும். இது வந்து நல்லா மெல்லிசாகணும் இந்த மாவு. ஸோ இதை எவ்வளோ தூரம் கையிலே பண்ண முடியுமோ பண்ணலாம். நடுவில் ஓட்டை விழுந்தாலும் நோ இஷ்யூஸ். அதுக்கப்புறம் சப்பாத்தி உருட்டுறது இருக்கு இல்லையா, ஸோ அதை வச்சு நல்லா கொஞ்சம் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டிங்கன்னா நல்லாவே வந்து மெல்லிஸாக ஸ்ப்ரெட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம லாஸ்ட்டில் அந்த 2 சைடில் இருக்க எட்ஜையும் வந்து நல்லா அப்படியே தள்ளி தள்ளி விட்டோம்னா கொஞ்சம் பக்கத்தில் வந்துடும். அப்போ நல்லா ஒட்டி ஒட்டி வந்ததுக்கப்புறம் நம்ம அதை இழுத்தோன்னா மொத்தமாக வரும். தள்ளி தள்ளி இருக்கப்போ நம்ம இழுத்தோன்னா இந்த மாதிரி வராது, பிஞ்சிட்டு வந்துடும். அப்புறம் அழகாக அதை ரோல் பண்ணி நம்ம வச்சிடலாம், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி தான் நம்மளால் ட்ரை பண்ண முடியும். ஏன்னா பரோட்டா மாஸ்டர்ஸ்க்கெலாம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அழகாக வீசி எடுத்துருவாங்க, அப்படியே பஃபியாக வந்து நிற்கும். பட் நமக்கு வீட்டில் இப்படி தானங்க வரும். ஸோ அது தெரிஞ்ச அளவுக்கு பண்ணிவிட்டு அதை அப்படியே அமுக்கி விட்டுறணும். கையிலே வந்து பண்ணிவிட்டு தோசைக்கல்லில் போட்டு நல்லா எண்ணெய் விட்டு அதை அப்படியே வந்து சுட்டு எடுத்துடலாம். ஸோ பரோட்டா ரெடி. ஒரு 2-3 பரோட்டா சேர்ந்ததுக்கப்புறம் நம்ம இப்படி கை வச்சு அடித்தோம்னா அந்த லேயர்ஸ் நல்லாவே தெரியும். ஸோ ஓரளவுக்கு தெரிஞ்சதுங்க, நம்ம எக்ஸ்பர்ட் கிடையாதுல்ல இதில். ஸோ ஓரளவுக்கு தான் எனக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் சால்னா பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைம் நான் பண்ணியிருந்தேன், போன வீடியோவில் பார்த்துருந்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ அதே சால்னா தான், அதே மெத்தட் தான் இன்றைக்கும் பண்ணேன். நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க ஹஸ்பண்ட். ஸோ இன்றைக்கும் அதான் ட்ரை பண்ணோம். ஸோ பண்ணிவிட்டு அப்படியே பரோட்டாவோட சூப்பராக சாப்பிட்டாச்சுங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இதோட இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோஸோடு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.